இப்போ தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையை சரியா இந்திய வானிலை மையம் அறிவிக்கல, அதை ப்ரெடிக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு பல புயல் வந்திருக்கு, கஜா புயல் வந்திருக்கு, ஒக்கி புயல் வந்திருக்கு. அப்பெல்லாம் சரியாக கணித்த இந்திய வானிலை துறை இப்போ திடீர்னு இந்த மாதிரி போச்சு என்று சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த அரசாங்கத்துடைய கையாளாகாத்தனத்தை மூடி மறைப்பதற்காக இந்திய வானிலை அறிக்கை மீது பழி போட நினைக்கிறார் மனோ தங்கராஜ் என்றுதான் எல்லாருக்கும் தோணுகிறது. பாருங்க, இதுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க என்ன சொன்னாங்க? சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம், ரேடார் வாங்கியிருக்கோம், பல மாவட்டங்களில் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் மழையை கண்காணிப்பதற்காக கருவிகள் வச்சிருக்கோம், ரேடார் வச்சிருக்கோம் எல்லாம் சொன்னார். அதற்காக 10 கோடி ரூபாய் அதிநவீன கருவிகள். இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு? ஏற்கனவே சென்னை வெள்ளத்தில் 4000 கோடி என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. இப்போ எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, 4000 கோடி பிளஸ் 10 கோடி, 4010 கோடி என்ன ஆச்சு என்று மக்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள்.